சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது குறித்து சட்டப்பேரவையில் உறுப்பினர்களிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியின் அங்கம் என்று குறிப்பிட்ட பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, படிப்பு வேலை வாய்ப்பில் சாதி பார்க்கும்போது சாதியை எப்படி ஒழிக்க முடியும் என்று வினவினார். எனவே தெலங்கானாவை போன்று தமிழ்நாட்டிலும் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ஜி.கே. மணி வலியுறுத்தினார். பின்னர் பேசிய பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன், சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தும் அதிகாரம் மத்திய அரசிடம் உள்ளதாகவும் அது தொடர்பாக முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்டு பேசிய பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன், மாநில அரசுகளே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியும் என்றும் மத்திய அரசுடன் இணைந்து பேசி முடிவெடுக்க வேண்டும் என்றும் கூறினார். இதனையடுத்து பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், சாதிவாரி கணக்கெடுப்பை முதலில் நடத்துங்கள், அதற்கு நீதிமன்றம் தடை விதித்தால் அப்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சிவசங்கர், சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசின் பணி என்றும் அதனை அவர்கள் செய்தால்தான் சரியாக இருக்கும் என்றும் கூறினார். உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கில் புள்ளி விவரங்களை வழங்குவதற்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்று ஜி.கே. மணி தெரிவித்தார். சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் கூச்சலிட்டதால் சட்டப்பேரவையில் பரபரப்பு நிலவியது. பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுப்பினர் வேல்முருகன், சீருடை பணியாளர் தேர்வாணையம் தொடர்பாக பேசியதை அவை குறிப்பில் இருந்து நீக்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கோரிக்கை விடுத்தார். அதனை ஏற்று அவரது பேச்சு அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டது. இதனால் ஆவேசமான வேல்முருகன் சபாநாயகர் இருக்கைக்கு அருகில் சென்று முழக்கமிட்டதுடன் ஒருமையில் பேசியதாக தெரிகிறது. அப்போது பேரவைத் தலைவர் அப்பாவு, வேல்முருகன் தனது இருக்கையை விட்டு எழுந்து வந்து மிரட்டும் துணியில் பேசியதை ஏற்க முடியாது என்றும் அது பேரவையை மீறிய செயலாகும் என்றும் தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், வேல்முருகன் பேசுகிறார் என்றால் அமைதியாக அமர்ந்து கேட்பேன் என்றும் சில நேரங்களில் அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்வது வேதனை அளிப்பதாகவும் கூறினார். மேலும் இடத்தை விட்டு எழுந்து சென்று கூச்சலிடுவது முறையல்ல என்பதால் வேல்முருகன் மீது சபாநாயகர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து பேசிய பேரவைத் தலைவர் அப்பாவு, வேல்முருகன் தனது செயலை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த ஒருமுறை அவரை மன்னிப்பதாகவும் இனிமேல் இதுபோன்று யார் நடந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு முன்மொழிந்ததை அப்படியே முதலமைச்சர் கூறியது வருத்தம் அளிப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சீருடை பணியாளர்கள் தேர்வாணையம் தொடர்பாக தான் பேசியது அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டது குறித்து நியூஸ் 18க்கு பேட்டியளித்த வேல்முருகன், முதலமைச்சர் மீது தனக்கு எவ்வித வருத்தமும் இல்லை என்றார். அப்ப என்னுடைய கருத்துக்களிலே ஆழம் இருக்கும், கருத்து இருக்கும், பொருள் இருக்கும் என்பதை உன்னிப்பாக கவனித்து குறிப்பிடுத்து என்னை கூட்டு பாராட்டிலாம் இருக்கிறார். ஆக நான் முதலமைச்சரை குறை சொல்லவில்லை. இதில் சேகர்பாபு சொன்ன வார்த்தையை முழுவதுமாக அந்த கூச்சல் குழப்பத்தில் முதலமைச்சரும் அதை சேகர்பாபு சொன்னதை அப்படியே முன்மொழிந்து விட்டார் என்பதுதான் என்னுடைய வருத்தம். முதலமைச்சர் மீது எனக்கு எந்தவித வருத்தமும் இல்லை. நான் பேரவைத் தலைவர் முன்பாக சென்று நின்று எனக்கான உரிமையை கேட்டது தவறு என்பது போல பேரவைத் தலைவர் கண்டிப்புடன் உத்தரவு பிறப்பித்து எனக்கு கடுமையான மாறுபட்ட கருத்து இருக்கிறது. அதிமுகவை காப்பாற்றுவதற்காக அமைச்சர் சேகர்பாபு தன்னை விமர்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். நான் கேட்கிறேன், என்னுடைய நாட்டுக்கு கோட்டாட்சியராக எப்படி இந்திக்காரனை ஏத்துக்க முடியும், தாசில்தாராக எப்படி ஏத்துக்க முடியும்? அது சொல்றாங்க அரசாணையில அதிமுக ஆட்சி தமிழர்களுக்கு செய்த மாபெரும் துரோகம். அந்த துரோகத்தை நான் சொல்றத தோல் உரித்து காட்டுறத சகித்துக் கொள்ள முடியாத கடந்த கால அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்த சேகர்பாபு அதிமுக அமைச்சர்களோடு, அதிமுக முன்னாள் அமைச்சர்களோடு நெருக்கமா பழகிறவர்கள் அதிமுகவை காப்பாற்றுவதற்காக அவர் என்னை விமர்சனம் செய்கிறார். தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு போன்றவற்றை சட்டமன்றத்தில் எழுப்பியதால் திமுக, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னை எதிர்ப்பதாகவும் விளக்கமளித்தார். தெலுங்கானாவில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவலர் மீது அதிவேகமாக சென்ற கார் மோதிய காட்சி நெஞ்சை பதைபதைக்க வைத்துள்ளது. காமாரெட்டியில் காந்தாரி காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர்களான ரவி, சுபாஷ் ஆகியோர் வழக்கம் போல வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக அதிவேகமாக வந்த கார் ஒன்று காவலர்கள் மீது கண்மூடித்தனமாக மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட காவலர் ரவி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.
நெரிசல் மிகுந்த லக்னோ சாலையில் அமர்ந்து பெண் ஒருவர் விசித்திரமாக தலையை ஆட்டி உடற்பயிற்சியில் ஈடுபட்ட காட்சிதான் இது. உத்தரப்பிரதேச மாநிலம் விபூதிகான் நகரில் உள்ள மருத்துவமனைக்கு வெளியே பெண் ஒருவர் சாலையில் அமர்ந்து தலையை விரித்து போட்டு விசித்திரமாக நடந்து கொண்டார். இதனால் அந்த வழியாக சென்ற மக்கள் அச்சம் அடைந்தனர். திடீரென ஆபத்தான முறையில் உடற்பயிற்சியிலும் ஈடுபட்டார். நெரிசல் மிகுந்த சாலை என்பதால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் அந்த பெண்ணை சாலையில் இருந்து அப்புறப்படுத்திய காவலர்கள் அவரது பின்புலம் குறித்து விசாரித்து வருகிறார்கள்.